காரசாரமான சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சட்டி நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் இதை எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொரியா நறுக்கி வச்சிருக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கறதுல தான் மீன் குழம்புக்கு டேஸ்டே. இதுல ஒரு புடி கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு பூண்டை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கத்திரிக்காவை பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஒண்ணு மாங்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருந்தா மீன் குழம்புக்கு டேஸ்டே அல்டிமேட் தான். இதுல ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி நல்லா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நம்ம இன்னைக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். மீனை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி சங்கரா மீனை குழம்புல போட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சீங்கன்னா மீன் டக்குன்னு உடஞ்சிடும். ஸோ மீன் போட்டதும் ஒரு அதிகபட்சம் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க. சூட்லயே மீன் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.